ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி புனர்விஸ் கிச்சனில் சிக்கன் கீமா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா சப்பாத்தி போல் இது தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கீமாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ 250 கிராம் அளவுக்கு சிக்கன் கீமாவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த சிக்கன் கீமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சிக்கன் கீமான்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதிலே இந்த சிக்கன்லாம் வெந்துடும். இப்போ 1/2 கப் குடைமிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியை வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடைச்சிட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ விரிச்ச மாவை வந்து தவாவில் போட்டுக்கலாம். இப்போ இதை மறுபக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சம் போல் முட்டையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தி மேலே நீளமாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கீமாவை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு டூத் பிக்கால் இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கீமா ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.